மதுரை நீதிபதிகளுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. நடத்துறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 10, 11, 12 படித்தவங்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியும் என்றால், 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்றால் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தலாம். தமிழ்நாடை என்ன பேர்னாலும் நீங்கள் வைத்து கொள்ளலாம். இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 100 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்திய பிரதமர் மோடியும் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 100 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். நேரடி ஒளிபரப்பில் அந்த மாதிரி வெற்றி பெற்று காமிச்சிட்டு அந்த மிஷினை தடை செய்துட்டு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ண முடியும் என்று நேரடி ஒளிபரப்பில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதில் 100 ஓட்டில் அமோக வெற்றி பெற்று இந்த மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்காங்கள் என்று நிரூபணமான உடனே இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியுடைய தலைவருடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணப்படும். அது இந்தியாவினுடைய கடனை அடைக்கப்படும். எந்த ஒரு தேர்தலையும் மக்களுக்காக இத்தனை கோடி ரூபா வாங்க போகிறேன், இத்தனை கோடி ரூபா வாங்கி இன்னதுக்காக செலவு பண்ண போகிறேன், மக்களை எனக்கு ஓட்டு போடு என்று சொல்லி ஓட்டு வாங்கியதாக இல்லை. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி கடன் வாங்க போகிறேன், இத்தனை கோடி ரூபா கடனாக இருக்குது நம்ம இந்தியாவில் மேலும் நாங்கள் கடை வாங்க போகிறோம் என்றும் அறிவித்ததும் இல்லை. வெற்றி பெற்ற பிறகு கடை என்னமோ அவங்க வீட்டு சொந்த கடை மாதிரி எல்லா பொதுமக்களும் ஓட்டு போட்டால் தான் ஆளணும் என்று ரூல்ஸ் இருக்குது. அத்தனை பொதுமக்களுக்கு மத்தியிலையும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடன் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ வெற்றி பெறக்கூடியவர் இந்த வருஷத்தில் இவ்வளோ கடை வாங்க போகிறேன், அந்த கடனுக்கு மேலே கடை வாங்கி இந்த தமிழ்நாட்டை ஆள போகிறோம் என்று சொல்லி நீங்கள் தேர்தலில் பிரச்சாரமாக வைக்க கிடையாது. பொதுமக்கள் ஓட்டு போடுறான். அந்த ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ கடன் ஏற்கனவே இந்த அரசு வைத்திருக்குது, அந்த அரசுக்கு பழுது நான் ஆட்சி அமைத்தால் அதுக்கு மேலே கடன் வாங்கி நான் ஆட்சி நடத்துவேன், எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று நீ சொல்லிட்டு அப்படி உனக்கு ஓட்டு போட்ட பிறகு நீ கடை வாங்கலாம். நான் அதாவது ஏடிஎம்கே ஆட்சி ஆளுதா, சரி அப்பா நாங்கள் இந்த மாதிரி தோற்றுட்டோம், இவ்வளோ ரூபா கடன் இருக்குது, அந்த கடனை இனிமேல் வெற்றி பெறக்கூடியவங்க அதுக்கு மேலே கடை வாங்க போகிறீங்களா, அதை மக்களுக்கு முன்னாடி அதை அறிவிச்சிருங்க, தேர்தல் அதிகாரி சொல்லலாம். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிருக்காரு, இப்போ நீ ஆள போகிற முதலமைச்சர் எவ்வளோ கடன் வாங்க போகிற அப்படின்றது சொல்லிட்டு போ. இந்த மாதிரி இழப்பீடு தொகை படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க முடியாது, அப்படி கையாளாகாத அரசு எங்களுக்கு தேவையில்லை. இத்தனை வருஷத்தை ஆண்டவன் டிஎம்கே கட்சிக்காரன் துணிஞ்சு மாட்டு அணையக்கூடியவங்களுக்கு பனியனில் கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தை போடக்கூடிய துணிவு உள்ளவன் ஆம்பளையாக இருந்தால் இந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடு, இந்த மாதிரி அடிப்படையில் சம்பளத்தை கொடுத்து 1லேருந்து 12 படித்து முடித்த உடனே சர்டிஃபிகேட்டும் 7,02,000 ரூபாயும் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு
ரூபா சம்பளம். எப்படி? ஒரு நாள் ஒன்றுக்கு 1ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ரூபா சம்பளம், 2வது படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ரூ. சம்பளம், 3வது படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ரூ. சம்பளம். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோன்னு அமௌண்ட்டுன்னு பார்த்துக்க. அப்போ 1ஆவதுலேருந்து 12 வருஷம் வரைக்கும் படிக்கிறவன் கொத்தடிமை இல்லை. அவன் வீட்டில் தெண்டச்சோரை சாப்பிட்டு பயனில்லாத படிப்பை படிச்சுட்டு அந்த இதுக்கு சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு லோன் கேட்டு போனால், உங்கள் வீட்டு சொத்து இருக்கா, உங்கள் தோட்டம் துறவு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ அப்படிப்பட்ட கொத்தடிமை படிப்பு எங்களுக்கு தேவையில்லை. 12 வருஷத்துக்கான படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி எங்களுக்கு இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டும். ஏன்னா கிணத்துல இறந்து போயிட்டா பணம் தர்ற, கரண்ட் அடித்து இறந்து போயிட்டா பணம் தர்ற, விபத்துன்னு சொல்லி. அதே மாதிரி ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு தண்டனை பெற்று இருக்கிறான் என்றால் அவனுக்கு வேலை தர்ற, அவனுக்கு சகல வசதியும் தர்ற. கொள்ளையடிக்கிறவனுக்கும் கொலை செய்கிறவனுக்கும் அவ்வளோ செலவு கொடுக்கும்போது எந்த தப்பும் அறியாத படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஏன் அந்த படிப்புக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது? அவன் வீட்டில் தாய் தப்பின் சாப்பாடை சாப்பிட்டு உங்ககிட்ட தெண்டமாக கையை காலெல்லாம் முடக்கி 1லேருந்து 12 வருஷம் வரைக்கும் எந்த ஊதியமும் இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடு. நீ இலவச நீ 7,02,000 கொடுத்த உடனே அதுலேயே அவன் லேப்டாப் வாங்கிக்கிடுவான். எப்படி? அதுலேயே அவன் லேப்டாப் வாங்கிக்கிடுவான், அதுலேயே அவன் ஒரு தொழில் பண்ணணும்னாலும் பண்ணிக்கிடுவான், அதுலேயே அவன் திருமணம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கிடுவான். 7,02,000 இழப்பீடு தொகையை கொடுக்க முடியும் என்றால் தேர்தலுக்கு முன்னாடி 2026 தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்து விட்டு அதற்கு பிறகு தேர்தலில் நிற்கலாம். இல்லை ஜெயபாண்டிக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கி நிற்கலாம். ஜெயபாண்டி எப்படி நிறைவேற்றுகிறான், எப்படி இவிஎம் மிஷின் போட்டி நடத்துகிறான், எப்படி இந்த கையில் குச்சி ஓட்டு போடும் முறையை வைத்து தேர்தலை நடத்தி காமிக்கிறான் என்பதை வேடிக்கை பார்க்கலாம் என்றதை சொல்லி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. மானமுள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மானம் ஒரு தாய் தாப்புனுக்கு பிறந்திருந்தா, இல்லை மாநகராட்சி கழிசுமாய் பல பேருக்கு பிறந்தீங்க என்றால், கேவலத்துக்கு பிறந்தவங்க தாயவும் தகப்பனும் வைய விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவன் அரசியல் தலைவனாக இருக்க முடியாது. என்னுடைய செல் நம்பருக்கு கால் பண்ணி ஜெயபாண்டி உன்னுடைய சவால் தயார் என்று சொல்கிறா. தேவடியாளுக்கு பிறந்த பயல்களா என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.